வணக்கம். பொது அறிவு சவால் 10 கேள்விகள். நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெறுவீர்கள்? அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான எழுத்து முறை எது? ஏ. தேவநாகரி, பி. பிராமி, சி. தமிழ், டி. பாலி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. பிராமி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்? ஏ. மகாத்மா காந்தி, பி. சுபாஷ் சந்திர போஸ், சி. பகத்சிங், டி. பால கங்காதர திலகர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை டி. பால கங்காதர திலகர். இந்தியாவின் துயர நதி என்று அழைக்கப்படும் தாமோதர் நதி எந்த மாநிலத்தின் வழியாக பாய்கிறது? ஏ. பீகார், பி. மேற்கு வங்கம், சி. ஒடிசா, டி. ஜார்க்கண்ட். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. மேற்கு வங்கம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு நிதி ஆணையத்தை ஃபைனான்ஸ் கமிஷன் நிறுவுவதற்கு வழிவகுக்கிறது? ஏ. பிரிவு 324, பி. பிரிவு 280, சி. பிரிவு 356, டி. பிரிவு 143. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. பிரிவு 280. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? ஏ. அண்ணா சாண்டி, பி. லீலா சேத், சி. பாத்திமா பிவி, டி. ரூமா பால். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. பாத்திமா பிவி. புகழ்பெற்ற காமசூத்ரா நூலை எழுதியவர் யார்? ஏ. கூடிலியர், பி. பாணபட்டர், சி. வாச்சாயனர், டி. காளிதாசர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. வாத்சாயனர். இந்தியாவின் எந்த விளையாட்டு வீரர் ஃப்ளையிங் சீட் என்று அழைக்கப்படுகிறார்? ஏ. சச்சின் டெண்டுல்கர், பி. மில்கா சிங், சி. தனராஜ் பிள்ளை, டி. விஸ்வநாதன் ஆனந்த். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. மில்கா சிங். இந்தியாவின் முதல் தூய பசுமை ஹைட்ரஜன் ஆலை பியோர் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் எங்கு தொடங்கப்பட்டது? ஏ. ஜோர்ஹாட், அசாம், பி. பெங்களூரு, கர்நாடகா, சி. கொச்சி, கேரளா, டி. ஹைதராபாத், தெலங்கானா. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ஜோர்ஹாட், அசாம். லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.